வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறோம்னா சூப்பரான எம்மியான கடலைப்பருப்பு புளி தான் சேர்ப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப்ஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வேணால் கூட எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப்பு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். ஒரு 2 கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இது சால்ட்டு சேர்த்து ரவையும் மைதா மாவும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கோதுமை மாவு வேணால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஆயில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை கீ கூட விட்டுக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ விட்டு நல்லா அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக அப்படியே கலந்து கடலைப்பருப்பு ஒரு 3 விசில் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம இந்த வாட்டர் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு வானலியில் 1 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இதோட இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பில் நான் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வெறும் இந்த பருப்பு மட்டும் வெல்லத்தோடு கலந்து போலி செஞ்சுக்கலாம். ஏலக்காவை சேர்த்துருங்க. அப்படியே இருந்தால் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஆன பிறகு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போலியாக போட்டு எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டியாகிடுச்சு. நம்ம ஆறின பிறகு உருட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் போலி செஞ்சுக்கலாம். மாவு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூரணத்தையும் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு ஒரு பட்டர் ஷீட் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலை கூட நம்ம போடலாம், இட்டுக்கலாம். அதை பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக தட்டி எடுத்துகிட்டு பூரணத்தை இதில் வச்சுட்டு நாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நல்லா அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வாழையில் இருந்தால் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம் போலியை. இதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எந்த சைஸ் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். சின்னதாக பெருசாக நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டியாச்சு. பாருங்க, இது அப்படியே தவாவில் போட்டு எடுத்துடலாம். தவாவில் அப்படியே போட்டு எடுத்துடலாம். பாருங்க, திருப்பி போட்டுருவோம். போட்டுட்டு கீ கொஞ்சம் விட்டுக்கலாம், இல்லை ஆயிலே விட்டுக்கலாம். சில பேருக்கு திகட்டும், ஆயில் கூட விட்டுக்கலாம் கொஞ்சம். வச்சு பாருங்கள், எடுத்துடலாம். திருப்பி போட்டுட்டு கீயோ ஆயில விட்டுக்கலாம். பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுக்கலாம்.
சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.